வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரை பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். முந்தானத்து பார்த்த அப்டேட்டில் அந்த போராட்டம் மிகப்பெரிய லெவலில் வெடிச்சிருக்கு. அந்த ஜாக் அமைப்பு அவங்களுடைய சில முக்கியமான தலைவர்கள் கொல்லப்பட்ட பிறகு இப்போ வரக்கூடிய வீடியோஸ் மிகவும் அதிர்ச்சிகரமாக இருக்குது. நம்ம யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ண முடியாது, வாட்ஸ்அப் டெலிகிராமில் போட்டிருக்கோம். நூற்றுக்கணக்கான மக்கள் ஷூட் அட் சைட் ஆர்டர், கண்டவுடன் சுட உத்தரவு அப்படின்னு சொல்லி கொல்லப்பட்டிருக்காங்க. ஜாக் அமைப்போடைய தலைவர்கள் சில பேர் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்காங்க இந்த செய்தியை. சொந்த நாட்டு மக்கள் மேலே மிஷின்கன் மற்றும் ஸ்னைப்பர்ஸ், ஹெவி வெப்பன்ஸை பயன்படுத்தி குருவி சுடுற மாதிரி சுட்டுட்டு இருக்கு இப்போ பாகிஸ்தானுடைய அரசாங்கம். அசீம் முனீரோடைய அந்த கொடுங்கோல் முகம் எப்படி இவங்களுடைய 1968 70 ஆப்ரேஷன் சர்ச் லைட் அப்படின்ற பேரில் கிழக்கு பாகிஸ்தானில் கிட்டத்தட்ட 30 லட்சம் பங்காளிகளுக்கு மேலே இவங்களுடைய வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டாங்களோ அந்த உடைய ஒரு மினியேச்சர் வெர்ஷனை இப்போ பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர் பார்க்குறோம். நல்லா கவனிங்க. கிழக்கு பெங்கால்லையாவது அந்த காலகட்டங்களில் அவங்க அரசியல் பங்கெடுப்பை முன்னெடுத்து அதன் பிறகு தனிநாடு கோரிக்கையை எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் பிஓஜேக்கில் நேற்று வரைக்கும் தனிநாடு கோரிக்கை அவங்க வைக்கல. இப்போ அந்த கோரிக்கை இந்தியாவோட சேரணும் அப்படின்ற கோரிக்கை மிக மிக அதிகமாயிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரி இந்நாள் காவல்துறையோட எஸ்பி பேசும்போது 4 காவல்துறையினர் சுடப்பட்டிருக்காங்க அப்படின்னு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்திகள் வருது. இவங்களுடைய ரேஞ்சர்ஸ் மற்றும் துணை ராணுவ படையினர் இன்னும் அளவுக்கு அதிகமாக அங்கே ஃபோர்ஸை கொண்டு போகிறாங்க. எக்ஸசிவ் ஃபோர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இந்த எக்ஸசிவ் ஃபோர்ஸை யூஸ் பண்ணுறது இப்போ அங்கே 3 விஷயம் நடந்துட்டு இருக்கு. அந்த வீடியோஸ் நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த ஜாக் அமைப்பு மற்றும் அவங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை குறி வச்சு வீட்டுக்கு உள்ள போய் தேடி ஒரு சர்ச் ஆப்ரேஷனை பண்ணி அவங்கள நெற்றி பொட்டுல சுட்டுக் கொள்றது. 2வது, கலவரக்காரர்கள் அப்படின்னு போராட்டத்தில் பேட்டன்ஸு, டியர் கேஸ் போன்ற நான் லீத்தல் வெப்பன்ஸை யூஸ் பண்ணாமல் மிஷின் கன், ஸ்னைப்பர்ஸ் எல்லாம் இவங்க யூஸ் பண்ணி அவங்க சொந்த மக்களை கொண்டுட்டு இருக்காங்க. 3வது, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் உள்ளே போக முடியாத அளவுக்கு ஒரு தடையும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த நேரத்தில் வரலாற்றில் சில முதல் முறையான முக்கியமான நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் இது வரைக்கும் முன்னாடி நம்ம பார்த்ததே கிடையாது. அதாவது யூகே லண்டனில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் மற்றும் பாகிஸ்தான் தூதரகம் இங்கே காஷ்மீர் ஆதரவு போராட்டம் அப்படின்றது எப்பயுமே இந்திய தூதரகத்துக்கு முன்னாடி தான் செய்வாங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானி காஷ்மீரிகள் பாகிஸ்தான் தூதரகத்துக்கு முன்னாடி முதல் முறையாக போராட்டம் செஞ்சுருக்காங்க. அவங்க ஹை கமிஷனர் வெளியில் வராமல் நக்கலாக உள்ளே இருந்து பதில் சொன்ன பிறகு அந்த போராட்டம் அதிகமாகி பிறகு அந்த ஹை கமிஷனர் வெளியில் வந்த ஒரு ஜூனியர் அதிகாரி அனுப்பிச்சு வைக்கிறாரு. இந்த துப்பாக்கி சூடு உடனடியாக நிறுத்தணும், நீ நிறுத்தாட்டு சரி உங்கள் அப்பனும் நிறுத்தணும் அப்படின்ற அளவுக்கு அங்கே கடுமையான ஒரு போராட்டம் முன்னெடுக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி பாகிஸ்தானுடைய டயஸ்போரா யூகேல ஒரு பவர்ஃபுல் பாலிடிக்ஸில் இருக்கக்கூடியவங்க, இதில் குறிப்பாக இவங்களுடைய எம்பி தாஹிர் அலி, இப்போ 50 எம்பிக்கள் இந்த இடத்துல பாகிஸ்தான் தன்னுடைய வன்முறையை பியூஜேக்கள் நிறுத்தணும் அப்படின்னு கடிதம் எழுதியிருக்காங்க. தாஹிர் அலி, யஸ்மின் குரேஷி, அயூப் கான், லார்டு குர்பான் ஹுசைன், தேன் தேசி. இது இப்போ யூகே பாராளுமன்றமா பாகிஸ்தான் பாராளுமன்றமான்னு தெரியல. பட் ஒரு 50 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எம்பிஸ் இப்போ இந்த குரல் எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ முதல் முறையாக ப்ரொட்டஸ்ட் இந்திய தூதரகத்திலேருந்து பாகிஸ்தான் தூதரகத்துக்கு மூவ் ஆயிருக்கு. இந்த செய்தி வரக்கூடிய அதே சமயத்தில் இந்தியாவுடைய க்ரோத் ஸ்டோரியை நம்ம இந்த பக்கம் பார்க்க முடியுது. ஸோ ரெண்டும் ஒரே நேரத்தில் நடந்துகிட்டு இருக்கு. ஜேஎன்கேவுடைய அடுத்த கட்ட போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகணும்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த போராட்டம் ஏதோ ஒரு மத ரீதியாகவோ இல்லவோ கிடையாது. அடிப்படை தேவைகள், அவங்களுடைய 12 முக்கியமான கோரிக்கைகளை முன் வச்சு நடத்தப்படக்கூடியது. இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நகரமான ராவல்கோட்டில் நடந்த துப்பாக்கி சூட்டில் மட்டும் ஒரே இடத்துல 50க்கும் அதிகமான பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் நிரம்பி வழியுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மக்களுடைய அத்தியாவசிய தேவைக்கான இருந்த போராட்டத்தை இப்போ இந்த முட்டாள்கள் சுதந்திர போராட்டமாக மாற்றிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்குறோம். 150 பேர் வரைக்கும் கொல்லப்பட்டதா இப்போ வரைக்கும் ஒரு வெரிஃபைட் நியூஸே வருது. பட் இவங்களுடைய இடத்துல
வழக்கம் போல நாங்களுக்கு ஒன்றும் நடக்கல, இந்தியா தூண்டி விட்டுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்காங்க. இப்போ பிஓஜேக்கில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டி, ஜாக்கோட ஒரு மிக முக்கியமான தலைவர் ஷவுகத் நவாஸ் மீர், அவர் ஒரு பேட்டியில உருதுல சொல்றாரு, ஆர்டர்ஸ் ஹவ் பீன் இஷ்யூட் டு ஓப்பன் டைரக்ட் ஃபயர்ஸ் அட் த மெம்பர்ஸ் ஆஃப் ஜாக் கமிட்டி வேரெவர் தே ஆர் சீன். ஜாக் அமைப்பை சேர்ந்த இந்த மக்களுக்கு உண்டான ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் வாய்ஸ் தான் ஜாக். ஒரு உரிமைக்காக யார் பேசணும்ன்றதுக்கு அவங்கள கண்ட இடத்துல தேடி தேடி சுடுங்க அப்படின்ற உத்தரவு வந்து போட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி சில இண்டிபெண்ட் வீடியோஸ் அங்கேருந்து இருக்கக்கூடிய 2G ஸ்பீடை வச்சு VPN யூஸ் பண்ணி வெளியில் வரக்கூடிய வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று இரவு, அதாவது நேற்று இரவு இன்று காலை, இந்த 2 காலகட்டங்களில் கிட்டத்தட்ட 300 பேருக்கும் அதிகமாக கொல்லப்பட்டிருக்காங்க. குறிப்பாக ராவல்கோட்டில் நடந்த ப்ரொட்டஸ்ட் அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து காசாவோட கம்பேர் பண்ணுறாங்க. காசாவில் எந்த அளவுக்கு ஒரு நிலைமை இருக்கோ அதை விட மோசமான நிலைமை இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் ஹை கமிஷனில் இந்த அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மக்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய இந்த காஷ்மீர் மக்களுக்கு ஆதரவாக. அந்த இடத்துல அவங்களுடைய பாகிஸ்தான் ஜேர்னலிஸ்ட்டு நடு விரலை காமிச்சு ஒரு ஒரு மோசமான சைகையை செஞ்சுட்டு போகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். வழக்கம் போல் இவங்களுக்கு பிபி ஊதக்கூடிய ரைட்டர்ஸ் ஏஷியா, அல் ஜசீரா போன்ற நிறுவனங்கள் இப்போது இந்த வார்த்தையை நல்லா கவனிய, கிளாஷஸ் இன் பாகிஸ்தான் அட்மினிஸ்டர் காஷ்மீர் கில்ஸ் 11 ahead ஆஃப் ப்ரொட்டஸ்ட். யார்கிட்ட ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க, யார் கொன்னாங்க அப்படின்ற இதுவே வரல. ஸோ ஒரு மோசமான இனப்படுகொலையாக அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க மக்கள், அதாவது பிஓஜேக்கில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் இதற்கு அசைகிற மாதிரி தெரியல. ரொம்ப தெளிவாக அவங்க வந்து இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நோக்கி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது பார்க்குறாங்க. இப்போது இவங்க கேட்கறது என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்தோம். இவங்க கேட்கறது மிக முக்கியமான டிமாண்ட்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, பிஓஜேகேவுடைய 53 மெம்பர் அசம்பிளியில் 12 சீட்டு வந்து பிஓஜேகேலிருந்து வெளிநாடுகளில் அகதிகளாக இருக்கவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இது 1947 65 அப்போ இருந்த காஷ்மீர் பிரச்சனைகளில் வெளியேறி போனவங்களுக்கு, காஷ்மீரை சேர்ந்தவங்களுக்கான அந்த நியமன உறுப்பினம். இந்த ஓட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சியால்கோட்டு, லாகூர், கராச்சியிலேருந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த 12 பேர் நியமனம் அப்படின்றது பேசிக்கலாக அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாபிகள், சிந்திகள் இவங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மெயின் ஸ்ட்ரீம் பாகிஸ்தான் பார்ட்டியாக இருக்கக்கூடிய பிபிபி, பிடிஐ, பிஎம்என்எல் போன்ற இந்த கட்சிகளுடைய ஆட்கள் தான் இருக்காங்களே தவிர லோக்கல் உறுப்பினர்கள் இல்லை. ஸோ பேசிக் பீப்புள் ரெப்ரசன்டேஷனில் ஒரு மிக முக்கியமான டிமாண்டை வந்து எழுப்பியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் இந்த சீட்ஸ் வந்து அபாலிஷ் பண்ணணும் அப்படின்ற பிளாக்மெயில் இவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது. அதே மாதிரி பிஓஜேக்கில் தான் மின்சாரம் ஜென்ரேட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட 67% பாகிஸ்தானுக்கு. ஸோ அவங்களுக்கு ஹை ரேட், மெயின்லேண்டை விட இப்போ அந்த மின்சாரம் எங்கே உற்பத்தி ஆகுதோ அங்கே அந்த உற்பத்தி செலவு கம்மியாக இருக்கும், டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். இப்போ அவங்க 16 ரூபாலேருந்து கிட்டத்தட்ட 25 ரூபா பர் யூனிட்டு மெயின்லேண்டை விட அதிகமாக பே பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து மானிய விலையில் கோதுமை மற்றும் அரிசி தேவை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ராயல்ட்டி தேவை எங்களுக்கு, எங்களோட நதிகள் மேலே நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற போது இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்டுக்கு ராயல்ட்டி வேணுன்றதும், அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸுக்கு எலைட் ப்ரிவிலேஜஸ்ஸு, ஏக்கர் கணக்கில் லேண்டு, ரிசார்ட்டு இதெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்றதான் அவங்களுடைய மெயின் இது. இப்போது இவங்க ஜூலை 27 எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணும்பொழுது இது எல்லாமே ப்ரீசெட், யார் போட்டியிடணுன்றது இவங்க தீர்வு பண்ணுவாங்க. ஆனால் பேர் பார்த்தீங்கன்னா ஆசாத் காஷ்மீர், சுதந்திர காஷ்மீர் அப்படின்ற பேர். ஸோ இந்த இடத்துல பிஓஜேகேல ஜேஏசின்ற அந்த அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக தடை செஞ்சுட்டா அவங்களுக்கால தேர்தலில் வந்து கண்டெஸ்ட் பண்ண முடியாது. டம்மியாக ஒரு அரசாங்கத்தை வச்சு நம்ம இது பண்ணலாம் அப்படின்றது தான். இவங்களுடைய பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் அம்மார் அலி ஜான் என்ன சொல்கிறாப்புலன்னா, repression during elections will only fuel resentment and create further instability. Reverse the suicidal policy before it's too late. இந்த மாதிரி அடக்குமுறை, மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு கட்சியை தேர்தலில் பங்கேற்காமல் தடுக்கிறது, இதெல்லாம் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா இது ஒரு மோசமான சூழ்நிலை நோக்கி போயிடும். இன்னும் இந்த இடத்துல வந்து ஸ்திரத்தன்மைன்றது இல்லாமல் போயிடும். உடனடியாக அதை ரிவர்ஸ் பண்ணுங்க அப்படின்றத பார்க்குறோம்.
அதன் பிறகு மிக முக்கியமாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய எலிஃபென்ட் இந்த ரூம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா. ஏன்னா சைனாவுடைய சிபெக் காரிடர் கில்கிட் பால்டிஸ்தான் வழியாக பாஸ் ஆகி போகுது. இது பிஓஜேக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ இந்த பிஓஜேக்கு இன்ஸ்டேபிள் ஆச்சு அப்படின்னா சைனாவுடைய கதை கந்தல். ஏன்னா இந்த போராட்டம் கில்கிட் பால்டிஸ்தான்ல ஸ்ப்ரெட் ஆகி அங்க முதல் எதிரி அவங்க பார்க்கறது பாகிஸ்தான் அரசாங்கம், ரெண்டாவது எதிரி அவங்க பார்க்கறது சீனா. ஸோ சீனாவுடைய முக்கியமான இன்ஸ்டலேஷன்ஸ் நல்லா கவனிங்க. ஈரான் வழியா இந்த ஆயில் பைப்லைன் பாகிஸ்தானை முழுவதும் கடந்து பிறகு கில்கிட் பால்டிஸ்தான் வழியா ஷக்ஜம் வேலின்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தான், அதாவது சைனா ஆக்கிரமிப்பு காஷ்மீர் சிஓகேல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல அவங்களுடைய சிங்ஜியாங் ப்ராவின்ஸோட லிங்க் ஆகுது. இந்த சிங்ஜியாங் ப்ராவின்ஸ்ல இருந்து தான் அவங்களுக்கு மெயின்லேண்ட்ல கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த இடம் ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா இவங்களுடைய சிபெக் காரிடருக்கு மூடு விழா பண்ணக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்றது இருக்கு. ஓகே, இப்போ பாகிஸ்தான் ஏன் இவங்களால கொடுக்க முடியாது அப்படின்னா பாகிஸ்தானுடைய பாப்புலேஷன் வெகு வேகமாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. 2.2லிருந்து 2.3%. ஆனால் அவங்க ஜிடிபி க்ரோத் அப்படின்றது 3%க்கும் கீழே. ஸோ இருக்கிறத, அதாவது மக்கள் தொகை 3% வளருது, ஜிடிபியும் 3% தான் வளருது அப்படின்னா உங்களால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அப்படின்றது அர்த்தம். 26 கோடி பேரில் 41% கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டு கீழே வாழ்றாங்க. 286 பில்லியன் இவங்களுக்கு கடன் இருக்கு. டெட் டு ஜிடிபி ரேஷியோ மொத்த வருமானத்தில் 70% அப்படின்றது கடனாக தான் இருக்கு. இப்போ ஒரு 7 பில்லியன் ஐஎம்எஃபோட பெயில் அவுட்ல இருக்கிறாங்க. இந்த ஃப்ரீ சப்சிடி பிஓஜேகேக்கு கொடுத்து இவங்க சால்வ் பண்ணணும்னு நினைச்சா கூட பண்ண முடியாது, ஏன்னா ஐஎம்எஃப் விடாது. அதே மாதிரி இங்க பிஓஜேகேல கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்தது சிந்து எல்லா இடத்துலையுமே மீண்டும் பிரச்சனை வரும். இப்போ இந்த இஸ்ரேல் ஈரான் போருக்கு பிறகு ஃபியூவல் காஸ்ட்டும் மிக மிக அதிகமாயிருக்கு. அதே மாதிரி இந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்றது கம்மியே ஆகலை. ஸோ பிஓஜேகேவுடைய கோர் டிமாண்டு ராயல்டி பேமெண்ட், அரிசி கோதுமைக்கான சப்சிடி, மூணாவது சீப்பர் எலக்ட்ரிசிட்டி. இதில் 3ல் எதையாவது ஒன்று கூட இவங்களால 3 மாதம் கூட நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அதே மாதிரி இவங்களுடைய நிதி பற்றாக்குறையிலே இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஸோ சர்ப்ளஸ் நிதியும் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்டில் ராயல்ட்டி கொடுக்கல அப்படின்னா அந்த ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்டை நடத்துறது சீனாவுடைய நிறுவனங்கள். ஸோ வெகு சீக்கிரத்தில் சீனாவுடைய நிறுவனங்களும் தாக்கக்கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், இந்த 12 சீட்டை ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுல இவங்க ஒரு இடத்துல ஒருவேளை இதில் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை பண்ணாங்கன்னா இவங்களுடைய கட்சிகளாக இருக்கக்கூடிய பஞ்சாபி மற்றும் சிந்தி கட்சியாக இருக்கக்கூடிய பிஎம்எல்என், பிபிபி இவங்க யாருமே அந்த கவர்மெண்ட்டில் பங்கேற்க முடியாது. அங்கே பங்கேற்கலை அப்படின்னா அரசியல்வாதிகளால் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் மற்றும் குறிப்பாக மெயினாக டிம்பர் இதை கொள்ளையடிச்சு அங்கே வாழ முடியாது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு கிளியர் கட்டாக பார்க்க முடியுது. காவல்துறை அவங்களுக்கு துணையாக ஆயுதப்படை அப்படின்னு இருந்த ப்ரொட்டஸ்ட்டு 2 நாளில் இப்போ இவங்களுடைய மத்திய போலீஸ், பஞ்சாபோடைய ரேஞ்சர்ஸ், இவங்களுடைய இராணுவம் சிவில் ட்ரெஸ்ல மற்றும் சிடிடின்னு சொல்லக்கூடிய கவுண்டர் டெரரிசம் யூனிட் இவங்க எல்லாமே உள்ளே இருக்கிறாங்கன்றதை பார்க்குறோம். இவங்களோட ஐஜி இன்னும் 15,000 போலீஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இந்த இடம் அப்படின்றது இதோட ஸ்ட்ரெச் அப்படியே அதிகமாகி இதோட லிங்க் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைபர் பக்துன்குவா மற்றும் பலுச்சிஸ்தானில். ஏன்னா இந்த பக்கம் இவங்களுடைய ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும்போது அந்த பக்கம் அவங்க ஆரம்பிப்பாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா பாகிஸ்தானுடைய ஏர்ஃபோர்ஸ் ஸ்ட்ரைக்கில் ஜஸ்ட் போன வருடம் அக்டோபர் மாதம் தான் 29 கைபர் பக்துன்குவாவை சேர்ந்த பஸ்தூனிகள் கொல்லப்பட்டாங்க. இன்னொரு 3rd ஃப்ரண்ட்டை இவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பலுச்சிஸ்தான் இவங்க கண்ட்ரோலில் கிட்டத்தட்ட இல்லை, ஒரு 40% டெரிட்டரியில் பாகிஸ்தானுடைய துணை ராணுவம் ரோந்து போகிறதுக்கே பயப்படக்கூடிய அளவுக்கு இருக்குது. இந்த பக்கம் கைபர் பக்துன்குவா எடுத்தீங்கன்னா ஒரு 3 மாவட்டங்கள் இவங்க கண்ட்ரோல்லே கிடையாது. மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 10 மாவட்டங்களில் இன்சர்ஜென்சி மிகப்பெரிய லெவலில் அப்படின்றது இருக்குது. சிந்துல தண்ணீரை வச்சு ஒரு பெரிய போராட்டம் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. இப்போ இதை தவிர இவங்க ரொம்ப காஷ்மீர் காதலில் ரொம்ப இதுவாக இருந்த பிஓஜேகே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரும் இன்னும் கொஞ்ச நாளில் கில்கிட் பால்டிஸ்தானும் பத்தேறிய போகுது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ 3 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம சொல்லியிருந்தோம் ஐரோப்பிய யூனியனும் இவங்களும் சேர்ந்து காஷ்மீர் பிரச்சனையை ஒரு கூட்டறிக்கையில் போட்டிருந்தாங்கன்ட்டு. இந்த முட்டாள்களுக்கு நாளே நாளில் அதே காஷ்மீருக்கு இவங்களுக்கு எதிராக 50 யூகே எம்பிகள் ஒன்று சேரக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது.
அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதே வார்த்தைகள் இதை பற்றி அவங்க எம்பி கேட்கும்போது அன்வாரண்டட் இல் இன்ஃபார்ம்ட் அண்ட் லேக்கிங் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இன்டர்ஃபியரிங் இன் இன்டர்னல் அஃபேர்ஸ்ன்ட்டு ஒரு வாரம் முன்னாடி நீ ஐநா சபையில் சொல்கிற காஷ்மீர் மத்தியஸ்தம் பண்ணி முடிக்க வேண்டிய பிரச்சனை ட்ரம்ப் காலில் விழுந்து ட்ரம்ப் வந்து மத்தியஸ்தம் பண்ணோம், புத்தின் வந்து மத்தியஸ்தம் பண்ணோம், இவங்க காலில் விழாத ஆளே கிடையாது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எங்களுடைய உள்நாட்டு பிரச்சனை, நீங்கள் தலையிடக்கூடாது அப்படின்ட்டு ஆஸ்திரேலியா கனடா போன்ற நாடுகள் ஏற்கனவே இவங்களுக்கு வந்து இதை விதிச்சிட்டாங்க, இங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தலையை விதிச்சிட்டாங்க. இப்போ என்ன நடக்கும் ஃபர்தரா? ஒரு சினாரியோ அரசாங்கம் அடங்கி போய் தற்காலிகமாக ஒரு அமைதியை கொண்டு வரதுக்கான இது கண்டிப்பாக அசீம் முனீர் இருக்க வரைக்கும் அதுக்கான வாய்ப்பு கிடையாது. எலெக்ஷனை இந்த போராட்டத்தெல்லாம் மீறி ஜாக் அமைப்பை தடைப்படுத்தி அதன் பிறகு எலெக்ஷனை நோக்கி போகிறது இதுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த எலெக்ஷனில் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, இவங்களுடைய கைக்கூலிகள் ஓட்டு போட்டு யாரையாவது ஒருத்தர் ஜெயிச்சராக வச்சு மீண்டும் இந்த இடத்த தங்களோட கண்ட்ரோலில் கொண்டு வர்றது. இது 2025 லெவல் அளவுக்கு இந்த வயலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகி எஸ்கலேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜாக் அமைப்பினர் இவங்களுடைய முக்கிய தலைவர்கள் அண்டர் கிரவுண்டில் போயிட்டு இந்த ஒரு லாங் ஸ்டாண்டிங் இன்சர்ஜென்சியாக எப்படி மாறுது பாருங்க. மக்கள் டிசன்ட்டு, அவங்களுடைய குரல் வலை நசுக்கப்படுது, பிறகு அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. இதில் மாணவர்கள், வக்கீல்கள், டாக்டர்கள், அங்கே இருக்கக்கூடிய சிவில் ரைட் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து ரிட்டையர்டு ஜட்ஜ்லேருந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அது போராட்டத்தில் ஈடுபடுது, அந்த போராட்டம் கலவரமாக மாறுது. பிறகு தேர்தலுக்கு முன்னாடி அந்த அமைப்பை தடை செய்கிறாங்க. இப்போ பெரிய வன்முறையை உடைக்கும் போது இது கிளியர் கட்டாக அந்த இன்சர்ஜென்சியை நோக்கி போயிடுச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பிஓஜேகேல ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான இன்சர்ஜென்சி. இந்த மூடர்கள் பஞ்சாப்ல என்ன செஞ்சாங்களோ, ஜம்மு காஷ்மீர் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பகுதிகளில் என்ன செஞ்சாங்களோ, இப்போ அதே இடத்துல அவங்களுக்கு அதே டேஸ்ட் ஆஃப் மெடிசன் அப்படின்றது நமக்கு கிடைக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான சில நிகழ்வுகள் என்ன அப்படின்னா, மிலிட்ரி ஆக்ஷன் மூலியமா பிஓஜேகேவை மீட்டெடுக்க முடியுமா? நிச்சயமா முடியும். இப்போ சமீபமா நம்மளுடைய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் அவார்டு கொடுத்துருந்தாங்க, வீரப்பதக்கங்கள். அதில் வந்த ஒரு சிப்பாயோட இறந்த சிப்பாய், ஒரு வீரனுடைய அம்மா அதை வாங்கும் பொழுது கதறி அழுதாங்க. இன்டர்நெட் முழுக்க வைரல் ஆச்சு. 25,000 30,000 வீரர்களை நம்ம வந்து இந்த இடத்துல பழி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை நிச்சயமா இந்த போர்ல ஏற்படும். ஏன்னா அந்த டெரெயின்ல நான் இருந்தவன், பார்த்தவன், அந்த இடம் என்னன்றது எனக்கு தெரியும். மவுண்டைன் வார்ஃபேர் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. பட் அதற்கு முன்னாடி அந்த மக்கள் இப்போ சுதந்திரம் அப்படின்ற குரல் எழுது, இந்தியாவோட சேரணும் அப்படின்ற குரல்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. 23 இருந்து நான் ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு சப்ஜெக்ட் வந்து பிஓஜேக்கு. நாளைக்கு எங்களுக்கு இந்தியாவோட இணையணும் சொல்லி இந்த மொத்த மக்களும் போராட்டம் பண்ணி ஒரு மிகப்பெரிய லெவல்ல அப்ப ராணுவ ரீதியான உதவிகளை அவங்க கேட்டாங்க அப்படின்னா 68 to 71 ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். ஜேஏசி அப்படின்ற அமைப்பு நீங்க முக்தி வாகினிக்கு ஈக்குவலா நினைச்சுக்கங்க. ஏன்னா இதை நம்ம உருவாக்கல, நம்ம எதுவும் பண்ணல. இது பாகிஸ்தானுடைய இந்த முல்லா முனீர் இவன் பண்ண வேலை. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இவன் எவ்வளோ நாள் இருக்கிறோன்னா அந்த நாட்டை வந்து சீக்கிரம் இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ பிஓஜேகேவை மீட்டெடுக்கக்கூடிய தருணம் வந்துருச்சு. மிலிட்ரி ஆக்ஷன் தேவைப்பட்டா அதுக்கு ஒரு காலம் வரும். பட் இந்த பொலிட்டிக்கல் நெரேட்டிவ் கண்டிப்பாக பில் பண்ணணும். ஆனால் இந்த இடத்துல நம்ம ஒத்து கவனிக்கும் போது உள்ளூர் பாலிட்டிக்ஸில் ஒரு பெரிய ஒரு கிளாரிங்கான ஒரு எஃபெக்ட் தெரியுது. 2 மாதம் முன்னாடி அந்த காசா வேர்ல்டு மேப்ல எங்க இருக்குன்னு கூட தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே திரைப்பட நடிகர்கள்லேருந்து காசாக்கு ஆதரவா போராட்டம் பண்ணாங்க. இங்க கொல்லப்படுறது நம்ம நாட்டு மக்கள், ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய நம்மளுடைய காஷ்மீர் மக்கள். கொல்லப்பட்ட அநேகம் பேர், 98% பேர் இஸ்லாமியர்கள். நாட்டில் எங்கேயாவது ஏதாவது ஒரு எதிர்ப்பு குரல் வந்திருக்கா அப்படின்ற கேள்வியை மட்டும் நான் முன்னாடி வைக்கிறேன். ஏன்னா இதுல பியோர் அரசியலுக்காக இவங்க பண்றாங்க அப்படின்றத அப்பலுக்கற்று, அதாவது அப்பட்டமா லிட்ரலா ஓப்பனா காமிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. தேசபக்தியில் இருக்கக்கூடியவங்க, ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே பதிவுகள் போடுறாங்க, அந்த வீடியோ ஷேர் ஆகுது. இந்த சோகால்டு செலிபிரிட்டிஸு, திரைப்பட நடிகர்கள், எல்லா இடத்துலையும் வந்து கருத்து சொல்லக்கூடிய கருத்து கந்தசாமிகள், இந்த போராட்டம் பண்ணக்கூடிய அமைப்பு, இது எதுவுமே இங்கே கொல்லப்படக்கூடிய நேற்று மட்டும் ராவல்கோட்டில் 200 பேருக்கும் அதிகமாக கொல்லப்பட்டிருக்காங்க.
சைலன்ஸ், கம்ப்ளீட் ரேடியோ சைலன்ஸ்ல இருக்காங்க. ஸோ பாலிடிக்ஸ் எமோஷன்லெஸ்ன்றது நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றது இப்போ புரிஞ்சிருக்கும். உங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.